விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீர்கள் என்பதை பார்ப்போம். புதிதாக நினைத்தவரின் ரோகமே உங்களுக்கு பெரிய வீழ்ச்சி அடைத்திருக்கும். விருச்சிக ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியாகும். உங்கள் ராசிதான் செவ்வாய் என்பதால் நீங்கள் யாரை நம்பினாலும் அரைகுறையாக நம்ப மாட்டீர்கள். முழுமையாக தன் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு ஆழமாக நேசிப்பீர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தான அதிபதிகளின் தசாபுத்திகள் நடக்கும் போதோ அல்லது ஜென்ம ராசியில் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் ஏற்படும் போதோ நீங்கள் யாரை உங்கள் மூச்சாக உயிராக நினைத்தீர்களோ அவரிடமிருந்தே உங்களுக்கு முதல் ஏமாற்றம் கிடைத்திருக்கும். உங்களுடைய பலவீனங்களையும் ரகசியங்களையும் உங்களுடனே இருந்து தெரிந்து கொண்டு சமயம் பார்த்து உங்கள் முதுகில் குத்திய நிகழ்வு உங்களை நிலைகுலைய வைத்திருக்கும். இவர்களா நமக்கு இப்படி செய்தார்கள் என்று நீங்கள் கதறி அழுத இரவுகள் பல உண்டு. இந்த துரோகம் உங்களை உலகை வெறுக்க வைத்திருந்தாலும் ஜோதிட ரீதியாக இது உங்கள் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் யாருக்கும் உங்கள் இதயத்தில் முழு கதவுகளை திறந்து வைக்க மாட்டீர்கள். நீங்கள் உயிராக நினைத்தவர்களே உங்களுக்கு துரோகம் செய்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தன் உயிரை கொடுத்து நீங்க அவர்களுக்கு உழவு ஆழமா நேசித்திருப்பீங்க. ஆனா அவங்களே உங்களுக்கு ரொம்ப கெடுதல் செய்திருப்பார்கள் அல்லது துரோகம் செய்திருப்பார்கள். பண விஷயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தான அதிபதியான குரு பகவானின் பலவீனம் மற்றும் ஏழரை சனியின் தாக்கம் ஏற்படும் காலங்களில் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். நீங்கள் உழைத்து சேர்த்த பணம் மற்றவர்களின் அவசர தேவைக்காக நீங்கள் வாரி வழங்கிய உதவிகள் அனைத்தும் இறுதியாக உங்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசாக தந்திருக்கும். நாளை தண்டு விடுகிறேன் என்று சொல்லி உங்களிடம் லட்சக்கணக்கில் வாங்கியவர்கள் என்று உங்களை கண்டு கொள்ளாமல் சொகுசு வாழ்க்கை வாழும்போது உங்கள் மனம் இரத்த கண்ணீர் வடிக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள் நன்றாக இருப்பது போல வெளியில் தெரிந்தாலும் கர்மா அவர்களை சும்மா விடாது. இந்த ஏமாற்றம் உங்களுக்கு பணத்தின் மதிப்பையும் விட மனிதர்களின் சுயரூபத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனிமேல் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ முகம் தெரியாத நபர்களுக்கு பெரிய தொகையை கடனாக கொடுப்பதோ இருக்கக்கூடாது என்ற விதியை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் பண விஷயங்களில் யாரையும் நம்ப மாட்டீர்கள். அவ்வாறு நம்பிவிட்டாலும் அவர்கள் உங்களை ஏமாற்றியிருப்பார்கள். நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கடனை உங்களுக்கு பேரில் வாங்கி கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஏலெடுத்து கூட பார்க்காமல் அவர்களாகட்டே சொகுசு வாழ்க்கையில் இருந்திருப்பார்கள். ஆனால் இனிமேல் கர்ம என்பது இருக்கிறது என்பதால் அவர்களை இனிமேல் நன்றாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்பத்தின் உள் விவகாரங்களை குறிக்கும் இடமாகும். இந்த இடத்தில் பாவ கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் போதே நீங்கள் தூணாக தாங்கி பிடித்த உங்கள் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு தெரியாமல் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட முடிவுகள், உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட நிதி நிலவரங்கள் அல்லது பூர்வீகம் சார்ந்த ரகசியங்கள் ஒரு நாள் திடீரென வெளிச்சத்திற்கு வரும்போது நீங்கள் அறிந்து போயிருப்பீர்கள். நமக்காகத்தானே ஆள்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தவர்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு தனி உலகத்தையே நடத்தி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உங்கள் கால்வி மண் சரிந்தது போல இருந்திருக்கும். இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்கள் நம்பிக்கையை உடைத்திருக்கும். இனி உங்கள் குடும்ப விஷயங்கள் கூட ஒரு எச்சரிக்கையான பார்வையோடு இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்தியிருக்கும். உங்களுக்கு குடும்பத்துல உங்களுக்கு நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறையவே இருக்கும். நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காகத்தானே வாழ்கிறார்கள் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனா உங்களுக்கு பின்னாடி அவங்க தனி உலகத்தையே நடத்தி கொண்டிருப்பாங்க. உங்கள் கால்நடி மண்ணை சரிந்து போயிருக்கிற அளவுக்கு நீங்கள் மனவேதனையில் இருந்திருப்பீர்கள். குழந்தைகளின் செயல்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அதிகம். விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் வீடு பிள்ளைகளை குறிக்கும் இடமாகும். 5ஆம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரமோ அல்லது குருவின் பலவீனமோ ஏற்படும் காலகட்டங்களில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக வளர்ந்த பிள்ளைகளின் சில செயல்பாடுகள் உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய சங்கடத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்தியிருக்கலாம். அவர்களின் பிடிவாத குணம், தவறான நட்பு வட்டாரங்கள் அல்லது அவர்கள் எடுத்த தன்னிச்சையான தவறான முடிவுகள் உங்களை உறவினர்கள் மத்தியில் பேசும் பொருளாக்கியிருக்கும். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்வி என்ற பழமொழிக்கு உங்களுக்கே பொருந்திருக்கும். எனினும் கால மாற்றமும் முறையான ஜோதிட பரிகாரங்களும் அவர்களின் புத்தியை மாற்றி உங்களின் அருமையை அவர்களுக்கு புரிய வைக்கும். அதுவரை பொறுமையை கையாளுவது மட்டுமே உங்களுக்கான வழி. உங்களுக்கு குழந்தைகளாகவே உங்களுக்கு நிறைய ஏற்பட்ட சங்கடங்கள் நிறையவே இருக்கும். நீங்கள் கண்ணும் கருத்துமா வளர்த்த பிள்ளைகளே சில செயல்பாடுகள் உங்களை சமூகத்துல மிகப்பெரிய சங்கடத்துக்கு தலைகுனிய வைத்திருப்பார்கள். இவனையாகட்டும் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்து இருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவித்து நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும் என்பதை
சரி, மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் நாள் மிக சிறிது நாட்களில் நடக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கைக்கு எட்டியது ஆனால் வாய்க்கு எட்டவில்லை என்ற ஒரு தேக்க நிலை இருந்திருக்கலாம். அதிர்ஷ்டம் என்பது உங்களை விட்டு ஓடிவிட்டதோ என்று நீங்கள் பலமுறை யோசித்திருக்கலாம். ஆனால் இனிவரும் காலம் உங்கள் ராசிக்கு ராஜயோக காலத்தின் தொடக்கமாக அமையப் போகிறது. கிரகங்களின் சாதகமான சுழற்சியால் இதுவரை உங்கள் ஜாதகத்தில் மறைந்திருந்த பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் விஸ்வரூபம் எடுத்து வெளிப்படப் போகின்றது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் அளவிற்கு புதையல் போல மறைந்திருந்த யோகங்கள் வெளிப்பட்டு உங்கள் வாழ்வை தரத்தையே அடுத்த நிலைக்கு உயர்த்தப் போகிறது என்பது உறுதி. அதிர்ஷ்டம் என்பது உங்களை விட்டு ஓடிவிட்டது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் பல முறை. ஆனால் இனிவரும் காலத்துல ராசிக்கு ராஜயோக காலத்தின் தொடக்கம் தான் அமையப் போகிறது. இதுவரை உங்கள் ஜாதகத்துல மறைந்த பூர்வ புண்ணியம் பலன்கள் அனைத்துமே விஸ்வரூபம் எடுத்து வெளிப்படப் போகின்றது என்று கூடிய சீக்கிரத்தில் நடைபெறப் போகிறது. உங்களின் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டி அள்ளி தரப் போகிறது. தொழிலில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். வியாபாரத்திலும் செய்யும் தொழிலும் இதுவரை கடுமையான போட்டிகளையும் நஷ்டங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இனி ஒரு பொற்காலம் ஆரம்பமாகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் புதிய தொழில் வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களின் ஆர்டர்களும் உங்களை தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை வியக்க வைக்கும் வகையில் திடீரென வந்து சேரும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கூடிய சீக்கிரத்தில். நீங்க தொழில் எதிர்பாராத வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இனிமேல் தொழில் அசுர விதத்தில் தான் வளர்ச்சி அடைய போகிறது. இன்னும் சில நாட்களில் சம்பள உயர்வும் உங்களை வியக்க வைக்கும் வகையில் திடீரில் வந்து சேரும். முருகன் அருளால் தைரியம் அதிகரிக்கும் என்ற சொல்லுக்கேற்ப விருச்சிக ராசிக்கு அதிபதியே நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாயின் அதிதேவதையான முத்தமிழ் முருகன் அருளால் உங்கள் மனதில் இதுவரை இருந்த தேவையற்ற பயங்கள், அச்சத்துடனான சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். என்னால் முடியுமா என்ற யோசனை மாறி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற விஸ்வரூப தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் பிறக்கும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி நடுங்கும் அளவிற்கு உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு வேல் உங்களுக்கு காவல்காரனாக நின்று எந்த ஒரு சவாலையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மனபலத்தையே தரும். உங்களுக்கு இனிமேல் முருகன் அருளால் தான் உங்களுக்கு தைரியமே அதிகரிக்க போகிறது. உங்க மனதில் இருந்து இதுவரை இருந்த தேவையற்ற பயங்கள், அச்சங்கள், சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகி என்னால் முடியுமா என்று நீங்கள் நினைத்து எல்லாமே மாறி உங்களால் எல்லாமே என்னால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்ற அளவுக்கு விஸ்வரூபம் அடைவீர்கள் என்ற முருகன் பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தின் ஒற்றுமை நிலைக்கும். கடந்த காலங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் பிடிவாதங்கள் மற்றும் மனத்தாங்களால் நிம்மதியற்ற சூழல் நிலவி வந்திருக்கலாம். ஆனால் இனி குடும்பத்தில் அமைதியும் சிநேகபூர்வமான சூழலும் தானாகவே உருவாகும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மாறி சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் கோலாகலமாக நடப்பதற்கான சூழல்கள் கனிந்து வரும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் அதிகரிப்பதால் உங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சியும் நிம்மதியாகவும் நிறைந்த ஒரு நந்தவனமாக மாறப்போகும் நாட்கள் சிறு நாட்களில் நடக்கப் போகிறது. இனி வரும் நாட்களில் குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமையை தான் சேரும். இனி குடும்பத்துல அமைதியும் சேகபூர்வ சூழல் தான் தானாகவே உருவாகிடும். உறவினர்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் மாறி சுப நிகழ்ச்சிகள் மற்றும் இல்லத்தில் கோலாகலமாக நடத்தப்படும் சூழல் கணிந்து வரப்போகிறது. இனி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு தனி அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இன்னும் கூடிய சீக்கிரத்தில். நீங்க தொழில் எதிர்பாராத வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இனிமேல் தொழில் அசுர விதத்தில் தான் வளர்ச்சி அடைய போகிறது. இன்னும் சில நாட்களில் சம்பள உயர்வும் உங்களை வியக்க வைக்கும் வகையில் திடீரில் வந்து சேரும். முருகன் அருளால் தைரியம் அதிகரிக்கும் என்ற சொல்லுக்கேற்ப விருச்சிக ராசிக்கு அதிபதியே நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாயின் அதிதேவதையான முத்தமிழ் முருகன் அருளால்
உங்கள் மனதில் இதுவரை இருந்த தேவையற்ற பயங்கள், அச்ச அச்சத்துடனான சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். என்னால் முடியுமா என்ற யோசனை மாறி, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற விஸ்வரூப தைரியம், தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் பிறக்கும். எதிரிகள் உங்களைக் கண்டு அஞ்சி நடுங்கும் அளவிற்கு உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு வேல் உங்களுக்கு காவல்காரனாக நின்று எந்த ஒரு சவாலையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மனபலத்தையே தரும். உங்களுக்கு இனிமே முருகனருளால் தான் உங்களுக்கு தைரியமே அதிகரிக்கப் போகிறது. உங்க மனதில் இருந்து இதுவரை இருந்த தேவையற்ற பயங்கள், அச்சங்கள், சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகி, என்னால் முடியுமா என்று நீங்கள் நினைத்த எல்லாமே மாறி, உங்களால் எல்லாமே என்னால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்ற அளவுக்கு விஸ்வரூபம் அடைவீர்கள் என்ற முருகப் பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தின் ஒற்றுமை நிலைக்கும். கடந்த காலங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் பிடிவாதங்கள் மற்றும் மனத்தாங்கலால் நிம்மதியற்ற சூழல் நிலவி வந்திருக்கலாம். ஆனால் இனி குடும்பத்தில் அமைதியும் சிநேகபூர்வமான சூழலும் தானாகவே உருவாகும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மாறி, சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் கோலாகலமாக நடப்பதற்கான சூழல்கள் கனிந்து வரும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் அதிகரிப்பதால் உங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஒரு நந்தவனமாக மாறப்போகும் நாட்கள் சிறிது நாட்களில்